இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. முதல் அதிகாரம், இறை வார்த்தைகள் 21 முதல் 28 முடிய. ஒருமுறை இயேசுவும் அவர் சீடர்களும் கப்பர்நாகும் ஊரில் நுழைந்தார்கள். ஓய்வு நாள்களில் இயேசு தொழுகை கூடத்திற்கு சென்று கற்பித்து வந்தார். அவருடைய போதனையை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனெனில் அவர் மறைநூல் அறிஞரைப் போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார். அப்போது அவர்களுடைய தொழுகை கூடத்தில் தீய ஆவி பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த ஆவி, நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அப்பொழுது அத்தீய ஆவி அம்மனிதருக்கு வலிப்பு உண்டாக்கி பெரும் கூச்சலிட்டு அவரை விட்டு வெளியேறிற்று. அவர்கள் அனைவரும் திகைப்புற்று, இது என்ன? இது அதிகாரம் கொண்ட புதிய போதனையாயிருக்கிறதே. இவர் தீய ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவையும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர். அவரை பற்றிய செய்தி உடனே கலிலேயாவின் சுற்றுப்புறம் எங்கும் பரவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். ஆண்டின் பொது காலம் 4வது ஞாயிற்றுக்கிழமைக்குள் நாம் நுழைகின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்த்தோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கப்பர்நாகும் எனும் ஊரிலே தொழுகை கூடத்திற்குள் செல்கிறார். அங்கே கற்பித்து வந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய வார்த்தையை அங்கே போதிக்கிறார். அவருடைய போதனையை குறித்து மக்கள் எல்லாம் ஆச்சரியப்படுகிறார்கள். அவர்கள் வியப்பில் ஆழ்ந்து போகும்படியாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வல்லமையோடு அதிகாரத்தோடு போதித்தார். அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் அந்த மக்களினுடைய உள்ளத்தை தொடும்படியாக ஒரு அதிகாரம் கொண்ட போதனையாய் இருந்தது. இதுவரை மறைநூல் வல்லுநர்கள் எல்லாம் போதித்தது போல இல்லாமல் இவருடைய போதனை இன்னும் அதிக அதிகாரம் நிறைந்ததாக, வல்லமையானதாக இருக்கிறது. எனவே அவர்களெல்லாம் வியப்பில் ஆழ்ந்தார்கள். என் அன்பிற்குரியவர்களே, இன்றும் நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தையை இந்த அருள் தந்தையானவர் வல்லமையோடு அறிவிப்பார். நான் பார்த்திருக்கிறேன், அவருடைய போதனை எனக்கு பிடிக்கும், அவருடைய மறையுரை எனக்கு பிடித்திருக்கிறது, அவர் அதிகாரத்தோடு போதிக்கிறார். இவருடைய மறையுரை அதிக நேரம் இருக்கிறது, இது குறைவாக இருக்கிறது, இது சரியில்லை, அது சரியாக இருக்கிறது என்று மறையுரையை குறித்து நாம் விமர்சிப்பது உண்டு. ஆனால் எந்த மறையுரை நம்மை பாதிக்கிறது என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையை தொடும்படியாக, நமக்கு ஆறுதலை கொடுக்கும்படியாக, நம்பிக்கை கொடுக்கும்படியாக எவர் ஒருவர் இறை வார்த்தையை எடுத்துச் சொல்கிறாரோ அது நம்மை தொடும்படியாய் இருக்கிறது. இன்னுமாக அந்த வார்த்தையை எடுத்துச் சொல்லக்கூடியவருடைய வாழ்க்கை அந்த வார்த்தையோடு ஒத்துப்போகிறது என்று சொன்னால் அது அதிகாரம் கொண்ட போதனையாய் இருக்கும். ஏனென்றால் எதை வாழ்ந்து காட்டுகிறாரோ அதை போதிக்கிறார். எனவே என்னாலும் அதை வாழ்ந்து காட்ட முடியும் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு அங்கே பிறக்கிறது. எனவே அது ஒரு அதிகாரம் கொண்ட போதனையாய் இருக்கிறது. எனவே நாம் எதை விசுவசிக்கிறோமோ,
எதை நம்புகிறோமோ அதை நாம் போதிக்கிற பொழுது அதற்கென்று ஒரு ஆற்றல் இருக்கிறது, அதற்கென்று ஒரு வலிமை இருக்கிறது, அதற்கென்று ஒரு அதிகாரம் இருக்கிறது. இப்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை மன்னியுங்கள் என்று சொன்னார். அதை சிலுவையிலே வாழ்ந்து காண்பித்தார். ஏழைகளை அன்பு செய்யுங்கள் என்று சொன்னார். அப்படியே ஏழை எளிய பிள்ளைகளோடு அவர்களோடு உண்டார், அவர்களோடு படுத்துறங்கினார், அவர்களோடு தங்கினார், அவர்கள் சாப்பிடக்கூடிய உணவை அவரும் சாப்பிட்டார். இப்படி அவர் ஏழைகளை அன்பு செய்வது என்று வெறுமனே போதிக்காமல் அதை வாழ்ந்தும் காண்பித்தார். மன்னியுங்கள் என்று சொன்னவர் அதை மன்னித்தும் காண்பித்தார். இப்படியாக எல்லா இடங்களிலும் இயேசு எதை போதித்தாரோ அதை வாழ்ந்தார், எதை வாழ்ந்தாரோ அதை போதித்தார். எனவே அவருடைய போதனை அதிகாரம் கொண்டதாய் இருந்தது. எனவே மக்கள் எல்லாம் வியப்பில் ஆழ்ந்தார்கள். இப்படி தொழுகை கூடத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது தீய ஆவி பிடித்திருந்த ஒருவர் அங்கே இருக்கிறார். தீய ஆவி பிடித்த மனிதன் எங்கே இருக்கிறான்? தொழுகை கூடத்தில் இருக்கிறான். ஆண்டவருடைய வார்த்தையை இயேசு எங்கே போதித்து கொண்டிருந்தாரோ, இயேசு இருக்கும் இடத்திலேயே, அந்த தொழுகை கூடத்திலேயே தீய ஆவி பிடித்த மனிதனும் இருந்தான். இந்த மக்களெல்லாம் இயேசுடைய அதிகார போதனையை கண்டு வியப்பில் ஆழ்ந்து கொண்டிருந்த பொழுது இயேசுவை குறித்து அவர்கள் ஒரு பிரமிப்பில் இருந்து கொண்டிருந்த பொழுது இந்த தீய ஆவி பிடித்திருந்த மனிதன், தொழுகை கூடத்திற்கு வந்திருந்தவன், இயேசு இருக்கும் இடத்துல இருந்த இந்த தீய ஆவி பிடித்த மனிதன் என்ன சொல்லுகிறான்? நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? என் அன்பிற்குரியவர்களே, தொழுகை கூடத்திலிருந்து இந்த கேள்வியை யார் கேட்கிறார்? தீய ஆவி பிடித்திருந்த மனிதன். யாரை கேள்வி கேட்கிறான்? இயேசுவை கேள்வி கேட்கிறான். இவன் தான், இந்த தீயாவி பிடித்தவன் தான் தொழுகை கூடத்திற்குள் முறையற்று நுழைந்து வந்திருக்கிறான். அவனுக்கு அங்கே என்ன வேலை என்றுதான் நாம் கேட்க வேண்டும். ஆனால் இவன் இயேசுவை பார்த்து கேட்கிறான், நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? நீர் எதற்கு இந்த தொழுகை கூடத்திற்கு வந்தீர்? அப்படி என்றால் இந்த தீயாவி பிடித்த மனிதன் எதை சொல்ல விரும்புகிறான்? இது எங்களுக்கு உரிய இடம், இந்த தொழுகை கூடம் என்பது நான் இருக்க வேண்டிய இடம், உமக்கு இங்கு என்ன வேலை என்று சொல்லுகிறான். அடுத்து என்ன சொல்லுகிறான் பாருங்கள், எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? நாங்கள் இந்த தொழுகை கூடத்திலே மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறோம், நிம்மதியாக இருந்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு தொல்லை கொடுக்கவா இங்கே வந்தீர்? இந்த உரையாடல் எங்கே நடக்கிறது? தொழுகை கூடத்திலே. அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு இருக்கும் இடத்திலே, தொழுகை கூடத்திலே, ஆண்டவருடைய வார்த்தை எடுத்து சொல்லக்கூடிய இடத்திலே தீய ஆவி பிடித்த மனிதன் இயேசுவோடு இப்படியாக உரையாடி கொண்டிருக்கிறான். இன்னும் ஒருபடி மேலாக தீய ஆவி பிடித்தவன் என்ன சொல்லுகிறான்? நீர் யார் என எனக்கு தெரியும், நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர். இயேசுவை குறித்து மிக தெளிவாய் தீயாவி பிடித்த மனிதன் சொல்லுகிறான். ஆனால் ஆண்டவர் இயேசுவுக்கு அவனை பிடிக்கவில்லை. ஏனென்றால் அவன் தீயாவி பிடித்த மனிதன். எனவே வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று சொன்னார். எனவே தீயாவி பிடித்தவர்களை வாயை மூடு என்று சொல்வதற்கான துணிவு நமக்கு வேண்டும். ஆண்டவர் இயேசுவிடம் அது இருந்தது. இதை நாம் புரிந்து கொண்டு தீய ஆவிக்கு எதிராய், தீய ஆவி பிடித்தவருக்கு எதிராய் பேச துணிந்து நீதிக்கு குரல் கொடுப்போம். ஆண்டவர் இயேசு நம்மை ஆசீர்வதிப்பார். நம்மிடத்திலே வல்லமையாய் அவருடைய வார்த்தை வளரட்டும். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. உயிருள்ள வார்த்தையான தெய்வமே, எங்கள் ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், எங்களோடு தங்கும் ஆண்டவரே. இதோ இந்த புதிய நாளை காணும் வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி. இதோ இந்த நாளிலே தங்களுடைய திருமண நாள், பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இதோ இந்த நாளில் இறை வார்த்தையிலே கேட்டது போல நாங்கள் உம்முடைய வார்த்தையின்படி வாழ்ந்து காட்டும்படியான அருளை தாரும். நாங்கள் எதை போதிக்கிறோமோ அதை வாழ்ந்து காட்டும்படியான அருளை, ஆசீர்வாதத்தை தாரும். நாங்கள் சாட்சிய வாழ்வு வாழும்படியா எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் இல்லங்களில், எங்களுடைய ஆலயத்தில்
நாங்கள் செல்லும் இடத்தில் ஆண்டவரே நீர் பிரசன்னமாயிருந்து எங்களை அருளால் ஆசீர்வாதத்தினால் நிரப்புவீராக. என்னாலும் நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாய் இருக்கும்படியாய் வழிநடத்தும். இதோ பல நேரங்களிலே தீய வார்த்தைகள், தீய மனிதர்கள், தீய எண்ணங்களுக்கு எதிராக நாங்கள் பேசாமல் அமைதியாய் இருந்திருக்கிறோம். துணிவு இல்லாமல் இருந்திருக்கிறோம். கோழையாய் பயந்து கொண்டு இருந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வலிமையை தாரும். நீர் எங்களுக்கு நம்பிக்கையை தாரும். நீதிக்கு குரல் கொடுக்கும்படியாய், உம்முடைய அன்பை வாழ்ந்து காட்டும்படியாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. இதோ நோயாளர்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக. எங்கள் குடும்பத்திலே அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கி இருக்க செய்தருளும். இயேசு ஆண்டவரே, உம்மால் மட்டுமே கூடும் என்று நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். எங்களுடைய குடும்பங்களிலே இருக்கக்கூடிய எல்லா வேதனையான கஷ்டங்களான காரியங்களை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறேன். துயரங்களை மகிழ்ச்சியாய் மாற்றித்தாரும். உம்முடைய அருளினால், ஆசீர்வாதத்தினால் எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை நிரப்பும். இதோ இந்த ஜெப வேளையிலே நாங்கள் யாருக்காக எல்லாம் ஜெபிக்கிறோமோ அத்துணை பேரையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, நீரே அவர்களை வழிநடத்துவீராக. இதோ திருமண காரியங்களுக்காகவும், குழந்தை செல்வத்திற்காகவும், வேலை வாய்ப்பிற்காகவும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதியும். என்னாலும் நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாய் இருக்கும்படியாய் வழிநடத்துவீராக. இதோ படித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் ஞானத்தினால் நிரப்பும். எங்கள் நாட்டின் தலைவர்கள் சமூக அக்கறை கொண்டவர்களாக, மக்களை நல்வழிப்படுத்தக்கூடியவர்களாக, இயேசு ஆண்டவரே, அவர்கள் சிறந்த தலைவர்களாய், அர்ப்பணம் நிறைந்த தலைவர்களாய் இருக்கும்படியாய் நீர் ஆசீர்வதியும். இந்த நாள் வெற்றியின், மகிழ்ச்சியின், ஆசீர்வாதத்தின் நாளாக இருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் வல்லமையோடு வழிநடத்த எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக தந்தையை உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமென்.